Hello guys, come back to channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேலன்ஸ் சேலஞ்ச் ஈவெண்ட்டில் 10th சேலஞ்ச் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சேலஞ்ச் நேம் வந்து ட்ராபி மேட்ச். 10th சேலஞ்சோட பேஸு தான் டவுன் ஹால் 16 மேக்ஸ்டு பேஸு. ஆரம்பத்தில் 2 ஜெயின் த்ரோவரு 2 பார்பிங் கிக்கரை டவுன் ஹால் கிட்ட இந்த மாதிரி இறக்கி விட்டுக்கோங்க. அந்த டவுன் ஹால் கிளியர் ஆனோடனே, அதாவது இந்த பக்கம் உள்ள ஏர் டிஃபென்ஸை பார்பிங் கிக்கரை வச்சு கிளியர் பண்ணுறேன். கிளியர் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி ஆர்ச்சர் குயினை இறக்கிக்கிறேன். அந்த பக்கம் வந்து கிங்கை இறக்கிக்கிறேன். லெஃப்ட் சைடு கார்னரில், ரைட் சைடு கார்னரில் வந்து சீக்ஸ் பேரக்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கேன். இப்போ குயின் வந்து டெஸ்ட்லா கிட்ட போயிடுச்சு. இப்போ ரேஸ் பெல் யூஸ் பண்ணிக்கிறேன் குயின் மேலே. இப்போ கிங்கு வந்து அந்த ரெக்கார்ட்ரு, அந்த கேனனு, அப்புறம் விசா டவரை கிளியர் பண்ணிடும். இப்போ சிசி ட்ரூப்ஸ் வெளியே வந்துருச்சு. இப்போ பாய்சன் ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கோங்க மோனோலித்துக்கிட்ட. அதோட ஃப்ரீ ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சீக்ஸ் பேராக்ஸ்லேருந்து ஹாக்ரைடர்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ அந்த ஹாக்ரைடர் என்ன செய்யணும்னா, அந்த பில்டர் ஹட் அப்புறம் கிளியர் பண்ணிடும். இப்போ ரேஸ் ஸ்பெல் யூஸ் பண்ணுறேன் ஹாக்ரைடர் மேலே. கூட ஃப்ரீ ஸ்பெல்லும் யூஸ் பண்ணுறேன். மோனோலித்தை கிளியர் பண்ணுறதுக்காண்டி அதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாமர் இறக்கி விட்றேன். அந்த பக்கம் ராயல் சாம்பியன் இறக்கி விட்றேன் கேனன்கிட்ட. இப்போ வந்து குயினோட எபிலிட்டி இன்னும் இருக்குது. இப்போ குயின் எபிலிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்சியோட எபிலிட்டி யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த குயின் வந்து அந்த மல்டி ஆர்ச்சர் அப்புறம் இன்ஃபர்னோ டவர் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா மைனர்ஸும், ஹாக் ரைடரும், அப்புறம் அப்ரெண்டிஸ் வார்டனு, அப்புறம் கிராண்ட் வார்டனு எல்லாத்தையும் இறக்கி விட்ருங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆரம்பத்திலே கிராண்ட் வார்டன் எபிலிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரேஸ் ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கெல்டன் ஸ்பெல் வந்து அந்த இன்ஃபர்னோ டவர்கிட்டையும் எக்ஸ்போக்கிட்டையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஹீலிங் ஸ்பெல் யூஸ் பண்ணுறேன். இப்போ பலூனை வந்து விசா டவர் மேலே டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் 26 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அவ்வளோதான், பெர்ஃபெக்ட். சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். மீண்டும் அடுத்த சேலஞ்சில் சந்திக்கலாம் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ்.